ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ லைஃப் அண்ட் vlogs. நம்ம சேனல் நம்ம நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் ரிவ்யூ வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜிசி நெட் எக்ஸாம் பற்றி தான் டீட்டெயில்ஸ் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த நெட் எக்ஸாம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மந்தில் தான் வரும். 2025 இந்த இயரில் 2 டைம்ஸ் வரும். ஜூனில் ஒன்று, டிசம்பரில் ஒன்று. இப்போ வரது ஜூன் செஷன் எக்ஸாம். இந்த எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25th ஜூன் 2025 ஸ்டார்ட் ஆகி எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29th ஜூன் 2025 தான் முடியுது. இந்த டேட்ஸ்குள்ளார அதாவது 25லேருந்து 29க்குள்ளார எப்போயாவது ஒரு நாள் தான் உங்களுக்கு எக்ஸாம் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாமோடைய ஷிஃப்ட்டு தான். இதில் நிறையா பேர்த்துக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். எக்ஸாம் வந்து 2 ஷிஃப்டாக நடக்குங்க. ஒன்று மார்னிங் ஷிஃப்ட்டு. மார்னிங் ஷிஃப்ட் வந்து 9 AM-லேருந்து 12 noon வரைக்கும் நடக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டு. ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 PM தான் ஸ்டார்ட் ஆகும். 6 PM ஆகிரும் முடியறதுக்கு. ஸோ இந்த நெட் எக்ஸாம் வந்து 2 ஷிஃப்ட்டில் நடக்கும் எக்ஸாம். உங்களுக்கு மார்னிங் ஷிஃப்ட் வந்தாலும் வரலாம், இல்லைனா ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் வந்தாலும் வரலாம். எந்த ஷிஃப்ட் போட்டாலும் சரி நம்ம 1 hour முன்னாடியே போய் எக்ஸாம் சென்டரை ரீச் பண்ணிடணும். அதுதான் சேஃப். இந்த எக்ஸாம் பற்றி நிறையா பேர்த்துக்கு நிறையா டவுட்ஸ் இருக்கலாம். இது எம்சிக்யூ மாதிரி இருக்குமா, இல்லை ஆன்லைனில் எக்ஸாம் எழுதணுமா, இல்லை ரிட்டன் எக்ஸாம் மாதிரி நம்ம எழுதணுமா அப்படின்னு நிறையா டவுட்ஸ் இருக்கலாம். அந்த டவுட் எல்லாமே நான் சொல்கிறேன் இப்போ கிளியராக. இது நோட்ஸ் இருக்கிறனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூவில் தான் இருக்கும். அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான் கொடுப்பாங்க. இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எல்லாமே நீங்கள் கம்ப்யூட்டரில் தான் செலக்ட் பண்ணுவீங்க ஆன்சர்ஸை. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் உங்களுக்கு வரும் நெட் எக்ஸாம்னாவே. இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அப்படின்னு 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ 2 எக்ஸாமுக்கு நடுவுலையும் எந்த பிரேக்குமே விட மாட்டாங்க. 2 எக்ஸாமுமே நீங்கள் கண்டினியூஸாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா எல்லா மேஜருக்குமே காமன் சிலபஸாக தான் கொடுப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சிங் பற்றியும் ரிசர்ச் பற்றியும் இருக்கும். இது வந்து 100 மார்க்ஸ் கொஷின்ஸ் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பேப்பரில் 100 மார்க்ஸ்க்கு நீங்கள் எழுதுவீங்க. செகண்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா அவங்களோட மேஜர். இப்போது நான் லிட்ரேச்சர் எடுத்திருக்கேன் அப்படின்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நான் எழுதுவேன். இல்லை நான் ஃபிசிக்ஸ் மேஜர்னால் எனக்கு ஃபிசிக்ஸ் மேஜர்லேருந்து கொஷின்ஸ் இருக்கும். பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா 200 மார்க்ஸுக்கு கொஷின் இருக்கும். 200 மார்க்ஸுக்கும் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி தான். ஃபுல்லாகவே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இந்த வீடியோவில் என்னால் இவ்வளோ தான் ஷேர் பண்ண முடிஞ்சுது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த எக்ஸாம் பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.